ஒரு கஸ்டமரே டைரெக்டாக யூனிட்டில் என்ன ப்ராப்ளங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கிறாங்க, அதில் என்ன இஷ்யூ இருக்குங்கிறத பார்க்கலாம். इसका जो ड्राइवर वाला इसको ऐसा दबा के रखेगा ना तो चलता है, छोड़ देगा तो नहीं चलता है. கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பின் லீடை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் ஸ்பின்னு ரன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்பின்னோட டோரை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அழுத்தி பிடிச்சா ஓடுதுங்கிறாங்க. ஸோ இது ஒரு செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினுங்க. என்ன ஃபால்ட்டுங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பேக் கவர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்பின் லீட்லேன்னு வரக்கூடிய கேபிளை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள கவரை ஓப்பன் பண்ணுவோம். ஸ்பின் லீட் சுவிட்சுங்க, இந்த சுவிட்சில் ஃபால்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான இஷ்யூ வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கு ரெண்டுமே கனெக்ட் ஆகாமல் செப்பரேட்டாக இருக்குது. பெண்டாக இருக்கிறதுனால டோர் லீடு ப்ராப்பராக க்ளோஸ் ஆகலை. அதிக டேமேஜ் இல்லாதனால அதே சுவிட்சை நம்ம க்ளீன் பண்ணி திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சுவிட்சை பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ரொம்ப டேமேஜ் ஆனிச்சுன்னா புதுசு கூட மாற்றிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள்.